ஹலோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? என் பின்னாடி பாத்தீங்கன்னா அழகான ஒரு சர்ச் இருக்கு. சர்ச்ச அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா கற்களால கட்டியிருக்காங்க. அது உறுதியா நிலைத்து நிற்குது. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க எப்படி இருக்க வேண்டும், நீங்க உறுதியா இருக்க வேண்டும், நீங்க கர்த்தருடைய நம்பிக்கையிலே உறுதியா இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் ஜெபத்திலே தரித்திருக்கணும். உங்களுடைய உறுதியினுடைய மகிமை, உங்களுடைய உறுதியினுடைய பலன் ஜெபத்துல இருக்கிறது. நீங்க உங்க சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஒருவேளை நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இல்லைன்னா டிஸ்ஆர்டரா வெளியே எங்கேயோ அலைப்பாய்கிற ஒரு நிலையா இருக்கக்கூடாது. நீங்க ஜெபத்திலே உறுதியா தரித்திருக்க என்று கர்த்தர் நினைப்போட்டுகிறார். எனவே நீங்க நினைக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்க கடந்து கொண்டிருக்கிற எவ்வளவு பாடுகளாக இருந்தாலும் சரி, நீங்க உறுதியாயிருங்க. கர்த்தருடைய ஜெபத்திலே, கர்த்தரோடு பேசுகிற உறவிலே உறுதியாய் தரித்திருங்க. அப்படின்னா நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா அவர் அதை மட்டுமே செய்வார். நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்கிற தேவன், நமக்கு ஆசீர்வாதங்களை மட்டுமே தருகிற தேவன், நம்முடைய காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுவார். எனவே இந்த நாளை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு துவப்போம். தேவன் தாம் நீங்க ஆசிரியப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.